நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். காலை வேளையிலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தின் முற்பகுதி வரை உள்ள பகுதிகளை நாம் வாசித்து தியானிப்போம். எப்பிராத்தாவில் உள்ள பெத்லெகேமே, யூதேயாவின் வம்சங்களுக்குள் எண்ணப்படுவதற்கு நீ சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலில் ஆளுகை செய்ய போகிறவர் எனக்காக உன்னிடத்திலிருந்து தோன்றுவார். அவருடைய தோற்றம் அனாதி காலமாகிய பூர்வத்தில் உள்ளது. ஆகவே பிரசவிக்கிற நாள் மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேலரோடு கூடும்படி திரும்புவார்கள். அவர் வந்து கர்த்தருடைய பலத்தோடும் தமது கடவுளாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகவே அவர்கள் நிலைத்திருப்பார்கள். இனி பூமியின் கடையாந்தரம் மட்டும் அவருடைய மேன்மை விளங்கும். இவரே சமாதான காரணர் என்றார் என்பதுவே. செபிப்போம். அன்பின் கடவுளே, இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையை நாங்கள் சங்கீத ஆராதனையாக சிறப்பு செய்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நாமத்தை மயப்படுத்தவும் நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னம் மாறாத கரமிருந்து வழியெடுத்துட்டோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரும் இந்த காலை நேரத்தில் இயேசுவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நான் வாசித்த மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய இந்த நாளினுடைய செய்தியை மிக சுருக்கமாக நான் உங்களிடத்தில் சொல்லி, அதை தொடர்ந்து சங்கீத ஆராதனைக்கான ஒரு செய்தியையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு உங்களை சங்கீதம் பாட அழைக்கிறேன். 2 செய்தியா? ஒரு செய்தியே நம்மளால் முடியாத, இது என்ன 2 செய்தி போல இருக்கு? எத்தனை மணி தான் போறது வீட்டுக்கு? டிஃபன் ரெடியா இருக்கு, பிரச்சனை இல்லை. ரைட். அன்பானவர்களே, மீகா தீர்க்கதரிசனுடைய காலம் என்பது மிக மிக ஒரு இக்கட்டான ஒரு காலம். அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ற அரசர்கள் ஆட்சி புரிந்த காலம் அது. ஏற்கனவே இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிளவுபட்டு வடநாடு யூதா என்றும் தென்னாடு இஸ்ரவேல் என்றும் அவர்கள் பிரித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சாலமோன் அரசனுடைய 2 மகன்கள் எரோபெயாம், எகோபெயாம், இவர்களுடைய காலத்துல அந்த தேசம் 2ஆய் பிரிந்தது. அதன் பிறகு அது அப்படியே வழி வழியாய் வந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களிலே வட தேசத்துக்கு ஒரு ராஜாவாகவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவாகவும் ஆளுகை செய்து கொண்டு வருகிறார். அந்த சூழ்நிலையிலே மீகா கடவுளுடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாக உரைத்துக் கொண்டிருக்கிறார். மீகா என்று சொன்னால் who is like Yahweh, தேவனை போன்றவர் யார் என்று அர்த்தம். மீகா என்றால் தேவனை போன்றவன் யார் என்ற அர்த்தம். அந்த அர்த்தத்தோடு கடவுள் யார், அவருடைய சுயம் என்ன, அவருடைய நிலை என்ன, அவருடைய குணம் என்ன என்பதை அந்த 2 பிளவுபட்டு நிற்கின்ற தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கு தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிறார். ஏறக்குறைய ஏசாயா தீர்க்க தரிசனுடைய ஒரு சமகாலத்து தீர்க்க தரிசி தான் இவரும் கூட. அப்படியானால் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்களிலே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தவர். ஏசாயா இவர்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எலியா இவர்களெல்லாம் கொஞ்சம் நல்ல செல்வாக்கு மிக்கவர்கள். ஆனால் இவர் அப்படி இல்லை.
எளிமையான ஒரு கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன். அந்த மனிதனை கடவுள் அமைத்து அழைத்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்புகிறார். மொரேஷேக் அப்படின்றது அவருடைய சொந்த ஊர். அது எருசலேமிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலிருந்து அவர் ஆண்டுடைய வார்த்தையை உரைக்க அழைக்கப்படுகிறார். ஏன் ஆண்டுடைய வார்த்தையை உரைக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே இருந்த சமூக சமய குடும்ப வாழ்க்கையில அநீதிகள் புறையோடி கிடந்தன. ஏழை மக்கள் வஞ்சிக்கப்பட்டனர். ஏறக்குறைய ஆமோஸ் தீர்க்கதரிசியின் காலத்தை போலவே அவரும் அநீதிகளுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதிக்காக குரல் கொடுக்கிற ஒரு தீர்க்கதனாகவே மீகா காணப்படுகிறார். ஏழைகளை ஒடுக்குவது, செல்வ செழிப்பில் பாவங்களை அதிகமாக செய்வது, ஏழைகளுடைய சொத்துக்களை சுரண்டி எடுத்துக் கொள்வது, அது மட்டுமல்ல மனசாட்சிக்கு விரோதமாக அவர்கள் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடுவில் கள்ள தீர்க்கதரிசிகள் வேற. எப்படி இருந்தா அப்படி இருக்கலாம், அப்படி இருந்தா இருக்கலாம். ராஜாக்கள் கூட என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுடைய குழந்தைகளை நரபலியிட்டார்கள். தங்க சொந்த குழந்தைகளே நரபலியிட்டா ஆட்சியில நீடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி சொன்னார்கள். ஆகினாலே அவர்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசி அநீதிக்கு எதிரான குரல் கொடுக்கின்ற ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில வடதேசம் என்று சொல்லப்படுகிற யூதா தேசத்தை அசிரியர்கள், பக்கத்துல இருக்கிற அசிரியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஏன்னா அது நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் நம்ம தமிழ்ல, துவம்சம் பண்ணிட்டான் பாடுறோம் இல்லையா? என்ன ஆயிடுச்சு? அதை துவம்சம் பண்ணிட்டான், முற்றிலும் நிர்மூலமாக்கி போட்டார்கள். யூதா தேசமே சின்னாபின்னமாக மாறிட்டு. இப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க, தென்னாட்டில் இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு பயம். வடநாடு யூதா எப்படி அழிந்ததோ அதே போல நம்ம என்ன செய்துருவாங்க, அழித்து விடுவார்களோ என்ற ஒரு பயத்திலே இருக்கிற நேரத்துல மீகா சொல்லுகிறார், பெத்லகேமே நீ சின்ன ஊர் தான், ஆனா நீ பயப்படாது. இந்த ஊர்ல இருந்து உன்னில் என்னில் இருக்கிறவர் தோன்றுவார். அவர் வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். எல்லாரையும் ஒன்றுக்கு சேர்ப்பார். சண்டை முடியும், போர் முடியும், போர் வாள்கள், சண்டை போறது கத்தி எடுத்துட்டு போனான்ல வாள்கள், இதெல்லாம் மண்வெட்டியா மாறிடுன்றார். இந்த வாழெல்லாம் எடுத்துன்னு போய் என்ன பண்ணிடுவாங்களாம், அந்த உலகடத்துல கொடுத்து மண்வெட்டியா மாத்திடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க தொழில் விவசாயம் தான் அதிகமா, ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் மேய்க்க செய்யறது. இப்போ உங்களுடைய நிலங்கள் போர் பூமியா இருக்கிற அந்த நிலங்கள் மாறி அது விவசாய நிலங்களாய் மாறும். நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இலங்கை தேசத்துக்கு நான் சென்றிருக்கிற பொழுது ஜாப்னா என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த யாழ்ப்பாணத்துல நம்முடைய தமிழ் மக்கள் இருக்கின்ற வீடுகளை சிங்கள இராணுவத்தினர் குடியிருப்பாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய தமிழ் மக்களுடைய நிலங்களை சிங்கள இராணுவத்தினுடைய இராணுவ தளங்களாக முகாமாக அமைந்திருக்கிறார். விவசாயமே இல்லை. அப்ப அங்க இருக்கிற ஒரு பாஸ்டர், சிஎஸ்சி பாஸ்டர் சொன்னாரு, ஐயா இது மொத்தமே கரும்பு, நெல், கேழ்வரகு இப்படி விளைந்த ஒரு பூமி இது. ஆனால் இந்த பூமியை சிங்களர்கள் வந்து தங்கள் வசப்படுத்திக் கொண்டார். எங்க கை விட்டு போயிடுச்சு இது. நாங்க எங்கேயும் போக முடியல, எங்க வீட்டுக்குள்ள போக முடியல, எங்க நிலத்துக்குள்ள போக முடியல, அடித்து விரட்டுகிறார்கள். இந்த பிரபாகரன் என்பவர் ஒரு நீச்சல் குளத்தை வச்சிருந்தார். அதுல ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பல் அந்த குளத்துல இருந்து கடலுக்கு போயிடு நேரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்திருந்தாங்க.
அந்த நீர்மூழ்கி கப்பலை கூட எங்களை பார்க்க விடல, எங்களை விரட்டுறாங்க. அப்படியே இராணுவத்தினர் அங்க போனா விரட்டுறானுங்க எங்களை. ஆனால் இப்பொழுது சூழல் மாறி இருக்கிறது. இப்பொழுது ஒரு புதிய ஆட்சி. அவர்கள் வந்து சொல்றாரு, அந்த ஆட்சியாளர் சொல்றாரு, இலங்கையில எதெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோமோ அந்த நிலத்தெல்லாம் நாங்க திரும்பி ஒப்படைக்கிறோம். தமிழர்களுடைய வீடுகளை நாங்கள் திரும்பி ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு உரியது அவர்களிடத்துல ஒப்படைக்கிறோம். இதே சூழல் தாங்க இஸ்ரவேல் மக்கள் காலத்துல. அசிரியர்கள், பாபிலோனியர்கள், சீரியர்கள் எல்லாரும் வந்து இவனை அடிச்சு தவசம் பண்ணி இவன் நிலத்தெல்லாம் முடிச்சுட்டா போயிட்டான். ஆனால் மீகா தீர்க்கதரிசி வழியாக சொல்லுகிறார், உங்கள் நிலம் உங்களுக்கு ஒப்படைக்கப்படும். ஏனென்றால் போர் உங்களுக்காக கடவுள் செய்ய போகிறார். அந்த யுத்தங்களை முடிக்க போகிறார். ஒரு சமாதான பூமியை கொண்டு வர போகிறார். அந்த சமாதான பூமியிலே நீங்கள் விவசாயம் செய்து அறுவடை செய்து திருப்தியாய் வாழப் போகிறீர்கள். அதற்கு நான் உத்தரவாதம் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா என்பதுதான் கேள்வி. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஏனென்றால் யூதேயாவில் இருக்கிற அந்த சின்ன கிராமம், ஒரு சின்ன ஊர், அந்த ஊரிலே இஸ்ரவேலை ஆளுகை செய்ய போகிறவர் வரப்போகிறார். அவர்தான் தாவீதின் குலக்கொழுந்து இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில், நீ யோசித்து பாருங்க, பெத்லேகமுக்கு ஏன் வந்தாங்க? பெத்லேகம்ன்ற ஊருக்கு ஏன் வந்தாங்க அவங்க? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அகஸ்துராயன் காலத்துல, அகஸ்டஸ் சீசர் அவனுடைய காலத்துல முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது, சென்சஸ். அப்போ இவங்க எங்க போறாங்க? எங்கிருந்து எங்க போனாங்க? யோசேப்பு மரியாள் எங்கிருந்து எங்க போனாங்க? எங்கிருந்து எங்க போனாங்க? நாசரேத் ஊர்ல இருந்து பெத்லேகேமுக்கு போறாங்க. ஏன் பெத்லேகேமுக்கு போறாங்க? எப்படி யோசேப்புக்கு சொந்த ஊர் அது? ஆமா, நமக்கு ரொம்ப ஞாபகம் வருது. பல ஆண்டுகளுக்கு முன்னால முதல்ல நான் ஒரு கதா காலட்சேபம் இங்கதான் பண்ணேன். இங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு துபாலாம் போட்டு, இல்லைங்களையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ ஒரு கதா காலட்சேபம் பண்ணேன். அது ஒரு புத்தகத்துல, பைபிள் இருக்கிற ஒரு புத்தகத்துல இருக்கிற, ஒரு சரித்திர புத்தகத்துல இருக்கிற அந்த சரித்திரத்தை கொண்டு உங்களுக்கு கதா காலட்சேபம் பண்ணேன். அது என்னன்றது நீங்க மறந்துட்டு இருப்பீங்க. ரூத்தினுடைய புத்தகத்திலிருந்து நான் எடுத்தேன். ரூத்தினுடைய மாமியார் யாரு? நகோமி. எங்க போனாங்க? இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊரு மோவாப். அங்கிருந்து எங்க போறாங்க? பெத்லேகேமுக்கு போனாங்க. ஏன்? அந்த அம்மாவுக்கு சொந்த ஊர் தான் அவங்க வீட்டுக்காரனுக்கு. பஞ்சம் முளைக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க பஞ்சம், அதனால பஞ்சம் முளைக்கிறதுக்கு இந்த மோவாப் வந்திருக்கிறாங்க. இப்ப பெத்லேகேமுக்கு என்ன பேர் தெரியுமா? அதுக்கு பேர் அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தினுடைய வீடு. அது பேரு அப்பத்தின் வீடு. இப்ப இல்லைங்க. இப்ப புருஷன் போயிட்டா, பிள்ளைங்க செத்துட்டாங்க, 2 மருமகளை வச்சுக்கின்னு நகோமி, நம்ம ஊர்ல மழை பெஞ்சிருக்குது, விவசாயம் நடக்குது, அங்க அறுவடைக்கு சரியா நல்லா, இப்போ எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்க, நம்ம திருப்பி சொந்த ஊருக்கு போகலாம் வாங்க. சொந்த ஊருக்கு போறாங்க. அங்க எல்லாரும் கேக்குறாங்க, இந்த அம்மாவுக்கு வீடு வாசல் இல்லை, என்னத்துக்கு வந்தாங்க? அப்ப அங்க ஒரு நல்ல மனுஷன் போவாசன் ஒருத்தன் வந்து என்ன பண்றான், அவங்கள அரவணைக்கிறான், அவங்களுக்கு தேவையானது கொடுக்குறான். கடைசியில் ரூத்தை திருமணம் பண்ணிக்கிறான். இந்த ரூத்து போவாசனுடைய சந்ததியில வந்தவன் தான் யோசேப்பு. இந்த யோசேப்பு தான் மரியாளை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டவன். இவருடைய வம்சத்திலே தான் இவருடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார்.
இப்போ அப்பத்தின் வீடு ஆகிய பெத்லகேம் இல்லை, அவர்கள் சொந்த ஊர் மூதாதையருடைய ஊருக்கு அவங்க போயிருக்காங்க. அப்ப அங்கிருந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்கின்றவர் பிறப்பார் என்ற அந்த செய்தி நிறைவேறினது. அப்ப நிறைவேறின சமாதானமான நாடு, சமாதானமான மக்கள் அவரால் உண்டாக்கப்பட்டதா? உண்டாக்கப்பட்டது. காரணம், எபிரேயருக்கு நிருபத்தில் நான் வாசித்தோம், அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால், அவர் பிறந்தது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அதுதான் அவருடைய நோக்கம். அவருடைய மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் இந்த உலகம் சமாதானத்திற்குள் வந்தது, பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்கப்பட்டது. அந்த மீட்கப்பட்ட இயேசுவை தான் நாம் இந்த உலகத்திலே கொண்டாடி மகிழ்கிறோம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, உலகத்திலே நீங்க ஒரு சென்சஸ் எடுத்து பாருங்க, அதிகமான பாடல்கள் இயேசுடைய பிறப்பு பாடல்களாக தான் இருக்கு. கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நீங்க உயிர்த்தெழுதலை கொண்டாடுறீங்களா? யாராவது ஈஸ்டருக்கு புது துணி எடுத்துக்கிறீங்க? ஈஸ்டருக்கு புது துணி எடுத்துக்கிறோம் யாருன்னா? எடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ஒன்று எடுத்துக்கொள்ளுப்பாங்க அடுத்த ஈஸ்டர். ஏன்னா அதை நம்ம பெருசா கொண்டாடுறது இல்லை. நம்முடைய வீட்டுல கூட பிறந்த நாளை தான் நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம். அப்ப இந்த பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டாடப்பட வேண்டியவர். ஆகினாலேதான் நாம் அவரை சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளெல்லாம் அவரை நம்ம கொண்டாடணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல் பிரசங்கம் முடிஞ்சிடுச்சு போனது, ரெண்டாவது பிரசங்கத்துக்கு வந்தாரு. ரெண்டாவது பிரசங்கத்துலதான் இந்த இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடி மகிழ துதிகளினாலும் ஸ்தோத்திர பலிகளினாலும் அவரை நாம் வாழ்த்த வந்திருக்கு. அன்பானவர்களே, கடவுளை பற்றி பலருக்கு பல விஷயங்கள் தெரியும். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் ஒரு இசை விரும்பி. எந்த மதத்துல நீங்க எடுத்துங்க, கடவுளை பாட்டு பாடி தான் கொண்டாடணும் இல்லையா? இப்போ கூட சிலர் நம்முடைய ஊர்ல பக்கத்து கிராமங்கள்ல நண்பர்கள் அவர்கள் வழிபடுகிற ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் கூடி உக்காந்து பாட்டு பாடுறாங்க. அப்ப கடவுள் ஒரு இசை விரும்பி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இசை கலைஞர் தன்னுடைய விரல்களினாலே அவன் மீட்டுகின்ற அந்த இசையை அந்த ஜனங்கள் அப்படியே என்ன பண்றாங்க, அப்படியே அந்த ஜனங்களுக்கு என்ன இசைத்தா இருப்பார், அந்த இசையமைப்பாளர் என்ன இசைப்பார், என்ன இசை உங்களுக்கு பிடிக்கும், இசைக்கருவிகள்ல எந்த இசைக்கருவி உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க பாருங்க. ஒருத்தருக்கு வயலின் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு கிட்டார் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஃப்ளூட் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தருக்கு கீபோர்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தருக்கு பியானோ அப்படின்ற ஒரு இசைக்கருவி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இல்லை எனக்கு நம்ம அதான் பிடிக்கும் அப்படின்வாங்க இல்லையா? இசைக்கருவிகள்ல பலருக்கு பல, நீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இசைக்கருவி மேல பற்று இருக்கும். எல்லா இசைக்கருவிகளையும் ஒன்று சேர்ந்து விரும்புகிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்ம கடவுள். மேற்கத்திய இசை, கர்நாடக இசை, அப்புறம் ஞானப்பாட்டு, இதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களிலே கடவுள் இந்த உலகத்தை விண்பொருள்களை இயக்கியும் இயற்கை பொருள்களை சுண்டியும் அவற்றிலிருந்து எழுகின்ற இசையில் மகிழ்கிற கடவுள். சும்மா நாம ஒரு மரம் காத்துக்கு ரொம்ப வேகமா ஆடிச்சோன்னா பேய் காத்து அடிக்குது, எப்படி பயமுறுத்தி வச்சுக்கிறப்பார் நம்ம ஜனங்களை. அந்த காற்றிலேயே நீங்க என்ன செய்யலாம், கடல் அலை போன்ற ஒரு இசை வருது, சொல்லலாமா இல்லையா? காலையில எழுந்த உடனே காக்கா ஒரு சத்தம் போடுது. என்ன சத்தம் போடுது?
அது சத்தம் போடுறது, அது பொருள் அது போடுது இல்லையா? குயில் அது ஒரு சத்தத்துல கூவுது. வெவ்வேறு பறவைகள் வெவ்வேறு சத்தத்தை கொடுக்கிறது. நாம் கூட வெவ்வேறு சத்தத்தை கொடுக்கிறோம். பேசுவதற்கு ஒரு சத்தம், பாடுவதற்கு ஒரு சத்தம். இந்த ஆட்கள் என்ன ஆராதனை முறைகளை நம்ம பாடுறோமே, ஏன் படிக்க கூடாது? ஏன் பாடுறோம்? கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராது, கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராது சொன்னா முடிஞ்சிச்சு இல்ல? அப்படிதானே? அதே நம்ம ஒரு ராகத்தோடு எழுதுறோம். இசை என்பது மக்களை சுண்டி இழுக்கும். அதே போல இசைதான் கடவுளையும் சுண்டி இழுக்கும். ஆகினாலே நாம் சங்கீதங்களினாலே, கீர்த்தனைகளினாலே அவரை நாம் தொழுகிறோம். திருமறையில நாம் பார்க்கிற பொழுது எத்தனை கொண்டாட்டங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை களியாட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் தெரியுமா? இந்த பாட்டெல்லாம் டான்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றது யார் பைபிள்ல? தாவீதுக்கு முன்னாலே ஆரோன் மிரியம், அவங்கதான் முதல் பாடல பாடுறவங்க, அவங்கதான். அதுக்கு பிறகுதான் தாவீது என்ன பண்றாருன்னா புது புது இசைக்கருவிகளை அறிமுகப்படுத்துறாரு. கிண்ணறம் அப்படின்ற ஒரு இசைக்கருவி, மத்தளம் அப்படின்ற ஒரு இசைக்கருவி, கூடவே கிறிஸ்துமஸ் தாத்தா பாடுற டான்ஸ் மாதிரி அவர் ஒரு டான்ஸ் வேறு போட்டாரு தாவீது. அவர் ஆண் ஆட்டை பார்த்துட்டு அவங்க ஒரு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. அப்படிதானே? ராஜாவா இவன் இப்படி போட்டு அவர் போட்டு ஆடுங்கிறான அப்படின்னு சொன்ன அந்த அம்மாவே வந்து நீதான் யார் ராஜான்னு போயிடுச்சு. அப்போ கடவுளை நாம் நம்முடைய கவனத்திற்கு ஈர்ப்பதற்கு அல்லது நம் வசப்படுத்துவதற்கு, ஏற்கனவே சொன்ன ஆலயம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னு சொன்னா, ஆ என்றால் ஆன்மா, லயம் என்று சொன்னால் வசப்படுதல். அப்ப நம்ம ஆலயம் என்பது வசப்படுகிற இடம். அதற்கு மிக உதவியா இருக்கின்றது பாடல். அந்த பாடல்கள் மோசே, மிரியாம், ஆடல் பாடல்கள், தாவீது, இவர்கள் வரிசையில எத்தனையோ பாடல்கள் இறைவனை மையமாக எழுதப்பட்டது. நன்றி செலுத்துகிற பாடல்கள் நிறைய இருக்கு பைபிள்ல. நன்றி செலுத்துகிற பாடல்கள் நிறைய இருக்கு. அந்த நன்றி செலுத்துகிற பாடல் எதற்காக? இதுவரை செய்த செயல்களுக்காக. பாடி முடியும் நீங்க. நீங்க அமைதியா நான் பேசுறது கேட்கறதுக்கு மட்டும் வந்துக்கிறீங்க. நீங்களும் பாடுங்க. இதுவரை செய்த செயல்கள் நன்மைகளாக அவருக்கு நான் என்ன செய்யணும்? நன்றி செலுத்த முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை நான் தொழுது கொண்டு அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம பாட்டுக்குள்ளே ஒரு அழகான பாட்டு இருக்கு. வந்தனம் வந்தனமே தேவா துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வளமாய் காத்த எம் துறையே மிக தந்தனம். இதுவரையில வளமாய் காத்த என் துறையே. ரொம்ப விருப்பமா ஆன உடனே நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யும்? துறை இல்லை நீ அப்படின்றல கடவுளையே நம்ம என்ன செய்யறோம்? துறையா, நீ துறைப்பா. அப்போ கடவுள் இந்த உலகத்துல நமக்கு செய்த நன்மைகள் என்ன? ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், வாழ்வை தந்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார். ஏன் ஒரு சபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சபையில உங்களை விசுவாசிகளாய் வைத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் செய்த நன்மைகள் இல்லையா? அப்ப அந்த நன்மைகளை எண்ணி நாம் என்ன செய்யணும்? தினம் தினம் அவருக்கு நன்றி செலுத்தணும். ஜீவன் சுகம் வேலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம் பாடுறோம்ல. எல்லாம் ஜீவன் சுகம் வேலன் ஜீவன் எதுக்கு? எல்லாத்துக்கும் நான் கடவுளை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் 13:6 சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு
மிகுந்த நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். நன்மையால் உம்வாயே நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உம்வாயே உன்வயது கழுங்கை போல் பலம் கொண்டு, உன்வயது கழுங்கை போல் பலம் கொண்டு, இன்னும் இளமை ஒன்றாகவே செய்தது என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய். அது மட்டும் இல்லைங்க, நம்ம அவர் குணப்படுத்துகிறது நோய்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து, பலவீனங்களில் இருந்து நம்மை அவர் குணப்படுத்துகிறார். ஆகினாலே நாம் அவரை என்ன செய்யணும்? துதித்து ஆட வேண்டும். சங்கீதக்காரன் 30 2, 3, 4 யாராவது நீங்க எடுத்து வேகமா வாசிக்க பாருங்க. சங்கீதம் 30 2, 3, 4 3 வசனங்களை வாசிங்க. பாருங்க, குணமாக்கினீர், என்னை உயிரோடு காத்தீர். அப்ப நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணுமா இல்லையா? துதிக்கணுமா இல்லையா? வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், உள்ள நாள் அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் அவரை நாம் துதிக்கிறோம். அந்த துதியில வேண்டுதல் இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, குணம் இருக்கிறது, ஆலோசனைகள் இருக்கிறது. அதை நாம் ரட்சிப்பு, விடுதலை, மகிழ்ச்சி, சமாதானம், இப்படி ஆண்டவருடைய கிருபை, இவைகளை நாம் பிரதிபலிக்கின்ற மக்களாய் அவரை பாடல்களை பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா பாடி, கிறிஸ்துவில் இவைகள் மனிதனை சந்திக்கிறது என்கின்ற மகிழ்ச்சி கொண்டாட்டம் தான் கிறிஸ்துமஸாக நமக்கு அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, எப்போ இதை ஆண்டவரை துதிக்கணும்? எப்போ நம்ம இதை பாடணும்? நாள்தோறும். எப்போ? நாள்தோறும். சங்கீதம் 34 நம்ம வாசல், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த துதி இருக்கிற வாயில வேற எதுவுமே வரக்கூடாது. அசுத்தமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட பாடல்கள், கெட்ட செயல்கள் எதுவுமே அங்க என்ன இருக்குது? கர்த்தருடைய நாமம் இல்லையா? அப்ப கடவுளை துதிக்கிற இந்த நாக்குல, இந்த வாயில அசுத்தங்கள் வரலாமா? கெட்ட வார்த்தைகள் வரலாமா? நஞ்சு நிறைந்த சொற்கள் புறப்படலாமா? இல்லையா? வரக்கூடாது. அப்போ உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் என்று கேட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன சொல்றாரு? இந்த நாக்கு தான்பான இத கடவுளுக்காக நாம் பயன்படுத்தணும். எத்தனை நாவால் புதிப்பு இல்லையா? இருக்கிற ஒரே நாக்கு தானே, எத்தனை நாக்கு இருக்குது? ஒரே நாக்கு. அப்போ சொல்லும் நாவும் சுத்தமா இருக்கும். அவரை துதிக்கின்ற துதி. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 19, 20, 21 வாசங்கள் வேகமா முடிக்கலாம், அவ்வளவுதான். அவரை ஸ்தோத்தரித்து, ஏன் அவர் என்ன செய்திருக்கிறாரு? எல்லா நன்மைகளையும் என்ன செய்திருக்கிறாரு? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் அவரை நான் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். அப்போ நீங்க வீட்டில் இருக்கும்போது, சமையல் செய்யும்போது,
குளிக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும்போது, செல்போனை இப்படி நோண்டி இருக்கும் போது, எல்லா நேரத்திலும் உங்களுடைய இதயத்தில் என்ன ஞாபகம் இருக்கணும்? கர்த்தரை நான் இக்காலத்திலும் துதிப்பேன். பாட்டு, அவரை துதிக்கிற பாட்டு. நல்ல வேலை கடவுள் இப்போ புதுசா சினிமா வரல பாட்டுகள் எல்லாம் யாருக்கும் மனசுல பதிறதே இல்லை. ஏன்னா அப்படி இருக்குது, அது அப்பா திடீர்னு இருக்குது எல்லா பாட்டும் இல்லையா? மெலோடி பாடல்கள் இன்னைக்கு வர்றதில்லை, வந்தாலும் அது நிற்கிறது இல்லை. அதனால அதை ஜனங்க அதிகமா பாடுறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. ஏதோ அந்த தொலைக்காட்சிகள்ல அந்த பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துறதுனால அந்த பாடல்களை அவங்க கேட்டுக்கிறாங்க. இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த செல்போன்ல வைக்கிறாங்கல்ல டியூன், காலர் டியூன் வைக்கிறாங்க. அது கூட பாட்டெல்லாம் இப்பெல்லாம் வர்றது இல்லையே. அட்ரா வதுரா தூக்கு வெட்டு என்னென்னவோ வருது. அப்பெல்லாம் பாட்டு வரும் இல்லையா? போட்டோன்னா ஒரு பாட்டு வரும். இந்த என்னுடைய இதுல ஒரு காலர் டியூன் வச்சிருந்த பழைய செல்போன்ல இப்ப கன்னடா நாட்டில இருந்து எஸ்தர் கோலி சமையலுக்கு போன் பண்ணாங்க. அப்ப இந்த போனை எடுத்த உடனே அவங்க சொன்னாங்க, சித்தா அருமையான பாட்டு வச்சுக்க சித்தா. என்ன பாட்டுன்னா எனக்கே தெரியல அது, ஆனா அது எப்படியோ வந்துட்டு அது இருக்குது. தாசரே தாரணி என்பா இயேசுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வச்சுட்டு இருந்து அவங்க அங்கிருந்து போன் பண்ணாங்க ஒரு நாள். அப்போ சித்தா ரொம்ப அருமையான பாட்டு வச்சுக்கிற சித்தா, உங்க சித்தாப்பா அந்த வேலையை தான் செய்தாரு, நீ கூட அதே வேலையை செய்யணும். நான் உடனே அதை டெலீட் பண்ணிட்டேன். ஏன் டெலிட் பண்றதுன்னா நம்மளால அதை செய்ய முடியாது. நம்மளால இந்த தரணியை இந்த இந்த பூமியை இயேசுக்கு சொந்தமாக என்னால் முடியுமா? என்னால் முடியுமா? பஜனியா ஒரு வீட்டுக்கு போக முடியல என்னால. ஆனா இயேசுக்கு சொந்தமாக என்னால் முடியாது, ஆனா அவரால முடியும். உங்களை கொண்டு, சபையை கொண்டு, ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தில தம்முடைய மக்களை தம்முடைய மந்தையில சேர்க்க முடியுமா? முடியாதா? அதற்கு அவரை வரவேற்கிறது கூட பாட்டு தானே. வரவேணும் எனதரசே மனுவே இசரே சிரசே, அவரை வரவேணும், வரவேற்கணும் இல்லையா? அப்போ இந்த ஆண்டவர் நம்மிடத்துல வரும்படி, அவரை துதித்து பாடும்படி நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த உலகிற்குள் நாம் பயணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். புறப்படுங்கள் தேவ புதல்வரின் ஊழியோரே, புறப்படுங்கள் தேவ புதல்வரின் ஒளியோரே. யாருக்காக புறப்படணும்? அழிவின் பாதையில இருக்கிற மக்களுக்கு இல்லையா? புதுசா ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறான், அவங்க வீட்டான் போய் நீ பாடுறாரு பஜனை. கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டினோ உறவினரோ வீடு தரத நம்ம வீட்டான் வந்து கட்டின வீடு நிலம் பொருள் கேள்வி இல்லையா? அப்படி இல்லை. எதை விட எதன் மேல பற்று அதிகமாக வைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே இந்த உலக பொருள்களை விட, உலகத்தினுடைய சந்தோஷங்களை விட, உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை விட நாம் இறைவனை நாம் துதித்து பாடுவதே ஆகச் சிறந்த மனித விசுவாசத்தினுடைய பலன் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் கடவுளை நோக்கி அவர் பிறந்த அந்த மகிழ்ச்சியை கூட நீங்க பாருங்க, பாட்டுல தான் ஆரம்பிச்சாங்க. தேவதூதர் வந்து சொன்ன உடனே மேய்ப்பர்கள் விரைவாக தீவிரமாக எழுந்து அப்படி போகும்போது தேவதூதர்கள் வந்து அவங்க கூட சேர்ந்தாங்க. அது சேர்ந்த உடனே அவங்க பாடினாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், மனுஷர் மேல் அவருக்கு பிரியம் என்று சொல்லி கடவுளை துதித்து பாடின்னு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா போனாங்க. அதனால நாம கூட கடவுளை துதித்து பாடுவோம். எப்படி பாடுறது?
இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் என்ன உடல் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்ன உடல் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே அவரை துதிக்க மகிமைப்படுத்த நம்மை பயன்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.